நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 அதை நான் அதிகமாக பார்க்க மாட்டேங்க. ஒர்க்கு வேலை அது இதுன்னு. ஆனால் அன்றைக்கி எதார்த்தமாக உட்காந்து பார்க்குறேன். மனசாட்சியே இல்லாமல் அந்த பாரு காலால் எட்டி உதச்சி அந்த பிள்ளைய தள்ளி விட்டு சாண்ட்ராவை ரொம்ப கஷ்டப்படுத்தி, ஏங்க இப்படிலாம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க முடியுமா? என்ன தான் வஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டாலுங்க, ஒரு டாஸ்க்கு சாதாரண விளையாட்டுங்க, ஒரு டாஸ்க்கு தான். அந்த பிள்ளை கீழே விழுந்ததும் அந்த பிள்ளைக்கு ஒரு பேனிக் அட்டாக் வருது. அதை பார்த்துட்டு மனசு தாங்க முடியாமல் சபரியும் வினோத்தும் இறங்கிட்டாங்க. காரை விட்டு இறங்கி டாஸ்க்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மனிதநேயத்தோடு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது கமராலையும் பார்வதியாலையும் தான் அந்த பிள்ளை கீழே உதச்சி தள்ளி விட்டாங்க வலுக்கட்டாயமாக. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி ஒரு உறுத்தலே இல்லை. சிரிக்கிறாங்க, கேலி பண்ணி பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க இப்படிலாம் இருக்கிறாங்க? நான் நேற்றே இந்த பதிவை போடணும்னு நினச்சேங்க. ஒர்க்குங்கிறதுனால பண்ண முடியலங்க. இனிமேல் இந்த பிக் பாஸ் சம்மந்தமாக நிறையா வீடியோ நம்ம இனிமேல் பார்க்கலாங்க. கண்டிப்பாக எனக்கு மனசே கேட்கல. அடி வயிற்றுலேயே புளியை கரைச்சிருச்சுங்க எனக்கு. எத்தனை பேர் இதை பார்த்துட்டு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமை இந்த அளவுக்கு போய் ஒரு தரம் தாழ்த்தி கொண்டு போகலாமா? ஆனால் விஜய் சேதுபதி சார் நல்ல விஷயம் செஞ்சார். 2 பேருக்குமே பாரபட்சம் பார்க்காம ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி போட்டியாளர்கள் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. ரெட் கார்டு ஞாபகம் வரும். எடுத்துக்காட்டுக்கு பார்வதி, கமருதி 2 பேரும் தான் வருவாங்க எல்லாருக்குமே. ஆனால் சக போட்டியாளர்கள் காருக்குள்ளே பார்வை பற்றி பார்வும் கமருதினும் சாண்ட்ராவை பற்றி பேசும்பொழுது எல்லோரும் பேசி நிறுத்தியிருக்கலாம். இப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பை காட்டியிருந்துருக்கலாம். அந்த ஒரு வரையறுக்குள்ளே பேசியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது, அவங்களும் ரெட் கார்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் போட்டியாளர்கள் மேலே தான் தப்பு. அவங்களும் பேசுகிறதுக்கு பயப்படுறாங்களா? பாருக்கிட்டையும் கமருதிட்டையும் பேச பயப்படுறாங்களா? இல்லை அவங்க பேர் கெட்ட பேர் ஆகக்கூடாது அப்படின்னு நல்ல பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாவனையில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோவில் விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த ப்ரோமோவும் வந்திருக்கு. இது சம்மந்தமாக நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்டை கொடுங்க.